ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். பெருசாக இதுக்கு சைட் டிஷ் கூட எதுவுமே செய்யணும்னு தேவையில்லை. இது மட்டும் செஞ்சாலே போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதில் நார்மல் அரிசியில் கூட செய்யலாம். பச்சரிசி தவிர நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்காக இன்னொரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் எந்த கப்பில் அரிசி இழந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கடலைப்பருப்பையும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறமா வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு சீரகம், 2 ஏலக்காய் சேர்த்து லேசாக ஒரு தடவை அந்த நெய்லேயே வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய். காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் காரம் அதிகமாக எடுத்துப்பீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாவோட குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 4 பல் பூண்டு பொடிசை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயம் இருந்தால் 1 எடுத்தால் போதும். இது நீளமாக கட் பண்ணி போட்டு நெய்யில் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவு வெங்காயம் வந்து நல்லா வறுபட்டதும் இது கூட சேர்க்கறதுக்காக நான் வந்து நல்ல ஒரு அரை கப் அளவுக்கு புதினா இலை இந்த மாதிரி பொடிசை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா இலையை இந்த மாதிரி நல்லா பொடிசை கட் பண்ணி எடுத்து சேர்த்து லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த புதினா இலை நல்லா வதங்கினதும் இது கூட தக்காளி சேர்க்கணும். தக்காளி வந்து நான் 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும். தக்காளி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். லேசாக அந்த மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப புளிப்பில்லாத தயிர் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகு வந்து ரொம்ப பவுடராக சேர்த்துடாமல் 1-2 இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம ஊற வச்சுருந்த அந்த கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அரிசியுமே நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் லேசாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 1 கப் அரிசி, அரை கப் பருப்புக்கு மொத்தம் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். அந்த பாஸ்மதி ரைஸுக்கு வந்து 1:1 இந்த மாதிரி தண்ணி சேர்த்தாலே போதும். 2 இல்லை 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது அரிசி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சூப்பராக சிம்பிளான சாதம் நல்லா வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். நல்ல ஃபில்லிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். சைட் டிஷ் எதுவுமே செய்யணும் தேவையில்லை. இது மட்டும் செஞ்சாலே போதும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வந்து இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.